நாங்கள் அப்புறம் வரான்னு சொல்லிட்டு நாங்கள் ரூம்குள்ளே சடனாக ஓடி வந்துட்டோம். வந்துட்டு டோரெல்லாம் நல்லா லாக் பண்ணிட்டு நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு நாங்கள் உள்ளே ஸ்டே ஆகிட்டோம். தென் வந்து என்ன பண்ணானா செம்மையா காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தா, டோரையும் போட்டு செம்மையா நாக் பண்ணா, டோரை உடைக்கிற மாதிரி he was knocking at the door. ஹெவியா ட்ரிங்க் ஸ்மெல் வருது. ஹெவியா ட்ரிங்க் ஸ்மெல் வருது. நான் இப்ப டியூட்டில இருக்கேன். நீங்க யாராவது கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. நீங்க ஃப்ரெண்டா நீங்க குடிச்சிருக்கீங்க, இப்ப எங்க கிட்ட பேசாதீங்க. You may go now. You may go. Leave. I said. Did you see what he is doing? மிஸ்யூஸ் பண்ணது நீங்க. நான் மிஸ்யூஸ் பண்ணேன். தப்பு பண்ணது வந்து எங்களை சொல்ல கூடாது. நான் தப்பு பண்ணேன். யார் தப்பு பண்ணா? யார் நம்ம குடிச்சிருக்கோமா? இல்ல. யார் குடிச்சிருக்காங்க? கேமரா ரெக்கார்ட் இருக்கு. நீங்க உங்களுக்கு இருக்குல கேமரா ரெக்கார்ட் பாருங்க. ப்ராஸ்டியூட் பண்ணல கேமரால பாருங்க. ப்ராஸ்டியூட் தான பண்றோம். நீ ரெக்கார்ட் பண்ணிட்டே ப்ராஸ்டியூட் தான பண்றோம். ஆமா. நீங்க பாத்தீங்களா? ஆமா. நான் யார் கூட படுத்தது நீ பாத்தீங்க? கிரேக் வாசல்ல உட்கார்ந்திருக்காங்க. வாசல்ல தான உட்கார்ந்திருக்காரு. என் பக்கத்துல வந்து பெட்ல படுத்தாரா? லக்கேஜ் உள்ள வச்சிருக்கீங்க. லக்கேஜ் தான உள்ள இருக்கு. இவர் உள்ள இருந்தாரா? லக்கேஜ் உள்ள இருந்தா ப்ராஸ்டியூட் பண்றேன்னு அர்த்தமா? கேமரால காட்டு, நான் பேசிக்கிறேன். ஆக்சுவலா எங்க எல்லாருக்குமே கோவம் வந்துருச்சு. அந்த எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2 பேருக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணலான்ட்டு அந்த ரிசார்ட்டோட நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்களே, ஸோ அதுல இருந்து கால் டயல் பண்ணா இவனோட நம்பர் இவனோட கால் எடுக்கிறோம். ஸோ எங்களுக்கு யார் கான்டாக்ட் பண்றதுன்னு எதுவுமே தெரியல. அந்த டயத்துல வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ரிசப்ஷனிஸ்ட், ஹிஸ் நேம் இஸ் அபின், அவனும் இந்த சூப்பர்வைசர்னு சொன்ன இந்த ஹவுஸ் கீப்பிங் பையன், இவன் பேர் வந்து ஹரி, இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த ரெசார்ட்ல இருக்காங்க. வேற யாருமே அங்க கிடையாது. Like remember, not even a single person other than them was there. Then என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா மேனேஜருக்கு கால் பண்ணாங்க. மேனேஜருக்கு கால் பண்ணா இவன் நம்பருக்கு தான் போகுது. அந்த ரிசப்ஷனுக்கு கால் பண்ணா எடுக்கவே மாட்டாங்க. பிகாஸ் அங்க யாராவது ஆள் இருந்தா தானே எடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நோ யூஸ் அப்படி இருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டைம் ஆயிடுச்சு. அவங்க வந்து வேற ஹோட்டல்ல ஓகே நாங்க ரூம் புக் பண்ணி நாங்க கிளம்புறோம், பிகாஸ் யூ ஹேவ் டு லீவ் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நீங்க டோரை உள்ள நல்லா லாக் பண்ணிக்கோங்க, அவன் இங்க வரமாட்டான், நாங்க பேசிட்டு போறோம்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கொடுத்த கொஞ்சம் நம்பிக்கைனால தான் நாங்க வந்து நைட்டு ஃபுல்லா ரூம் வீட்டு நாங்க வெளியிலே வரல, ரூம் நல்லா டைட்டா லாக் பண்ணிட்டு நாங்க தூங்கிட்டோம். போலீஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க என்கிட்ட. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசலாம், மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் மேனேஜர் கிட்ட பேசலாம், அதுக்கப்புறமா நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி நான் யோசிச்சேன். அவன் என்ன சொன்னானா, இங்க நான் தான் மேனேஜர், இங்க நான் தான் சூப்பர்வைசர், நான் தான் ஹவுஸ் கீப்பர், எல்லாமே நான் தான் அப்படிங்கிறான். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அந்த ஹோட்டல் வந்து ஒரு பெரிய ஹோட்டல், they have so many branches around India I guess. அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டல்ல வந்து இவ்வளவு ஒரு சீப்பான ஒரு பர்சனை ஹையர் பண்ணதே தப்பு இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அது இல்லாம அந்த ரெசார்ட்டை புது ஆள் அவங்க சேர்ந்து 1 வீக் தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. அவனை நம்பி இந்த பெரிய ஒரு ரெசார்ட்டை எப்படி அவங்க விட்டுட்டு போனாங்கிறது வந்து எங்களோட இன்னொரு டவுட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து மார்னிங் ஷிஃப்ட் இருக்கிறவனுக்கு எதுக்கு நைட் ஷிஃப்ட்ல வேலைன்னு எங்களுக்கு தெரியல. அந்த அபின்னு சொன்னவன் மட்டும் தான் நைட் ஷிஃப்ட். நாங்க ஊர்ல இருந்து வரும்போது கூட அந்த 1 o'clock வந்து அவன் அபின் மட்டும் தான் இருந்தான். நெக்ஸ்ட் டே வந்து எங்களை பார்த்ததுல இருந்து நைட் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டான். கேட்டா நான் இங்க சார்ஜ் எடுத்துப்பேன், எனக்கு இங்க லைட் மாற்ற வேலை இருக்கு, ஃபயர் கேம்ப் வேலை இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பட் அது எல்லாமே போய் ஒன்லி ஒன் திங் என்னன்னா, நாங்க வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது அந்த ரெசார்ட்ல பழகின ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க நெக்ஸ்ட் டே வந்து ஜலாயு அங்கெல்லாம் சுத்தி பார்க்க போனோம். அவன் நைட்டு கூப்பிட்டதுக்கு நாங்க போல நார்த் கிளிஃப். அது ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுட்டு அவ்வளோ வேர்ட்ஸ் அவ்வளோ கேவலமா பேசிருக்கோம். ரொம்ப சீப்பா பேசினான். ஆக்சுவலா இதுக்கு நாங்க வந்து போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். பட் மேனேஜர் கிட்ட பேசலாம்னு we waited. அப்புறம் என்னாச்சுன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் இது வந்து நடந்துச்சு. நாங்க வந்து we packed all our stuffs and நாங்க ஓகே இந்நேரம் யாராவது கண்டிப்பா வந்திருப்பாங்கன்னு சொல்லி ரிசப்ஷன் போலான்னு நினைச்சோம். கரெக்டா பார்த்தா அன்னைக்கு அந்த பையன் அங்க இல்ல. பிஃபோர் தட் 2 நாள் அவன் காலையில இருந்து அங்கதான் இருந்தான், நைட்டும் அங்கதான் இருந்தான். பட் வந்து அன்னைக்கு அவன் அங்க இல்ல. நாங்க ரிசப்ஷனுக்கு போகும்போது மார்னிங் ஷிஃப்ட்ல இருக்க ரிசப்ஷனிஸ்ட் தான் அங்க இருந்தாரு. இந்த அபின்ன்ற பையன் கூட அங்க இல்ல. அண்ட் அவங்க கூட சேர்ந்து புதுசா இன்னொரு லேடி இருந்தாங்க. அந்த லேடியை நாங்க 3 நாள் ஸ்டே பண்ணோம். 3 நாளுமே நாங்க அவங்கள பாக்கல. கேட்டதுக்கு நான் இங்கே தானே இருந்தேன், நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கான நம்பிக்கை இல்லை. ஏன்னா அன்னைக்குதான் நாங்க வந்து மத்த இந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ற மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் நாங்க அன்னைக்குதான் பார்த்தோம். அன்னைக்குதான் ஏதோ புதுசா வந்து இந்த ரெனோவேஷனுக்கு பீப்புள் எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்க இருந்த நாள்லாம் நாங்க அவங்கள பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறமா நாங்க அந்த இஷ்யூலாம் சொல்லலாம், அன்னைக்கு நைட்டு ரொம்ப நாங்க என்னென்னலாம் ஃபீல் பண்ணோமோ எல்லாமே சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் எல்லாமே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க கொஞ்சம் கூட கேக்குறதாவே இல்ல. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம், ரூம் போங்க, நாங்க பாத்துக்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்றோம். அவங்க வந்து கண்டினியூஸா நோ we know the issue, you may go, do you have any other concern, இந்த மாதிரி பேசி பிளாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எங்க கிட்ட வந்து வீடியோ ப்ரூஃப் எல்லாமே இருக்கு, நீங்க இப்ப ஆக்ஷன் எடுக்கலன்னா நான் இப்ப ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. they got scared and they said
said ஓகே வீடியோ இருக்கா, என்ன வீடியோ எடுத்தீங்க காட்டுங்க அப்படின்னதும் நாங்க எங்க போன்ல எடுத்த அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணோம். அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓ நோ இதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்காதீங்க, நாங்க வந்து மேனேஜர் வந்து திருநெல்வேலியில இருந்து இன்னைக்கு தான் வராரு, நீங்க வெயிட் பண்ணுங்க, அவர்கிட்ட நாங்க பேசிட்டு சொல்றோம் அப்படின்னாங்க. அப்புறம் அரௌண்ட் ஒரு 11 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன், 11 AM இருக்கும். அப்போ வந்து எங்களுக்கு கால் பண்ணி மேனேஜர் வந்துட்டாரு, நீங்க ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வர முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேன்னு சொல்லி நாங்களும் போனோம். அந்த இடத்துல என் சிஸ்டர் என்ன பண்ணானா, இல்ல நம்ம வந்து வீடியோ காட்டினதுனால தான் வந்து இந்த அளவுக்காச்சும் வந்திருக்குன்னு சொல்லி சேஃப்டிக்கு இருக்கட்டுமே she started shooting video like recording video for that. பட் நடுவுலே கேட்டாங்க, நீ வீடியோ எடுக்கிறியான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா அந்த இடத்துல வீடியோ காமிச்சனாலதான் மேனேஜரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பிட்டாங்க. சோ இப்ப இவங்களையும் நான் வீடியோ எடுக்கலனா அவங்க அப்படியே அந்த பிரச்சனையை மூடி மறைச்சிருவாங்க. ஏன்னா அடுத்த வாரம் வந்து மினிஸ்டர் வராங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. ஆமா, இனாகுரேஷன் பண்ண போறோம், மினிஸ்டர் வராங்க, நீங்க ப்ளீஸ் இப்ப எடுத்த வீடியோ எதுவும் லீக் பண்ணிடாதீங்க, எங்க ரெசார்ட்டுக்கே கெட்ட பேர் ஆயிடும். அண்ட் வந்து என்னாச்சுன்னா அந்த பையனுக்கு வந்து கால் பண்ணி வாங்க அவனை வர சொல்லுங்கன்னு நான் வந்து சொன்னேன். என்கிட்ட அவன் சாரி கேட்கணும் அப்படின்னு. இவரு வந்து அந்த பையனை கூப்பிட்டதுக்கு அப்புறமா அவர் வந்து அவனை கம்ஃபோர்ட் பண்றாரு. கன்ஃபரண்ட் பண்ணுவாருன்னு நினைச்சோம், பட் வந்து கம்ஃபோர்ட் பண்றாரு ஒரு மாதிரி. அவன் எதுவுமே தப்பே பண்ணாத மாதிரி, அவனை ஒரு வார்த்தை கூட கேட்கல ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சஸ்பீஷியஸா ஃபீல் ஆச்சு இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். We won't allow that. We won't allow that. He is a guy. We will file a complaint against you right now. We will, because she is doing. This is not good manner. அப்ப நேத்து நைட் பேசினது ரைட்டா? Good manner. This is not good manner. Now I understood. Now I understood. I will definitely raise a complaint. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆச்சுன்னா அந்த மேனேஜர் வந்து இவ்வளவு திட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீங்க ஏன் வீடியோ எடுக்கிறீங்க அந்த மாதிரிலாம் சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. போலீஸை கூப்பிடுறேன்னாங்க. கூப்பிடுங்க போலீஸ் இங்க வரட்டும், நாங்க சொல்றோம் போலீஸ் கிட்ட, எங்க கிட்ட எல்லா வீடியோ ப்ரூஃபும் இருக்கு, நாங்க காட்டுறோம் அப்படின்னும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பயந்துட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. சரி அவங்க உள்ள போயிட்டாங்க, நாங்களும் எங்க ரூமுக்கு போயிட்டோம். வாட் இஃப் அவங்க எங்க போன் வாங்கி வீடியோ டெலிட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு குயிக்கா இவளுக்கு நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். எல்லா வீடியோ இவகிட்ட ஷேர் பண்ணிட்டு என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு காப்பி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதும் அவங்க எங்களை கூப்பிட கூட இல்லை. திருப்பி நாங்களே போனோம். நாங்க போனப்போ செக் அவுட் யூர் ரூம் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னப்போ அப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க வீடியோ எடுத்தீங்க, ஏன் எடுத்தீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி கேட்டாங்க. உடனே என் சிஸ்டருக்கு கோவம் வந்துருச்சு, நீங்க அவங்கள பேக்கப் பண்ணிட்டு இருந்தீங்க அதனாலதான் நாங்க வந்து எடுத்தோம் அப்படின்னது. நோ ஐ டோன்ட் மைண்ட், நீங்க வந்து அவனை வீடியோ எடுத்துக்கோங்க, ஏன் வந்து என்ன வீடியோ எடுக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. அப்பதான் வந்து எங்களுக்கு புரிஞ்சிச்சு அவரை சொல்றாருன்னு. ஆனா இதுக்கு முன்னாடி அவரை சொல்லவே இல்லை. அவர் வந்து அந்த பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப வரைக்குமே. தென் வி செட் ஓகே உங்களோட வீடியோ நாங்க டெலிட் பண்ணிடுறோம், நீங்க வீடியோல வரமாட்டீங்கன்னு நாங்க சொல்லிட்டோம். ஆனா அவர் பேசினதை நான் அட்டாச் பண்றேன், இந்த வீடியோட லாஸ்ட்ல அவர் பேசினதை நான் அட்டாச் பண்றேன். ஆனா அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் உங்க ஃபேஸ் என் வீடியோல வராது, உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. ஈவன் அந்த பையனோட ஃபேஸ் கூட நான் பிளர் பண்ணி தான் இதுல போட போறேன். அவனோட ரியல் ஃபேஸ் நான் காட்ட விரும்பல, பிகாஸ் ஹி ஹாஸ் a life as well. டக்குன்னு தட்டினீங்க, நீங்க என்ன சொன்னீங்க? காலிங் பெல் அடிச்சேன், திறக்கல, நாக் பண்ணேன். சரி, நாக் பண்ணிட்டு என்ன சொன்னேன், நீங்க இருக்காங்க செக் அவுட் பண்ணி விடுங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அடுத்து நீங்க சொல்லி குடிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். கேட்டீங்க நீங்க குடிச்சிருந்தீங்க? ஆமா நான் குடிச்சிருக்கேன்னு சொன்னேன். டியூட்டி டைம்ல குடிக்கலாமா? நீங்க டியூட்டி டைம்ல நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். நல்லா நாங்க யாரும் உங்களை கூப்பிடல. நான் உங்களை கூப்பிடவே இல்லை, நான் அபினை கூப்பிட்டேன். நான் அபினை தான் கூப்பிட்டேன். நான் உங்களை ஹரி இங்க வாங்க நான் கூப்பிடலையே. ஹரி இங்க வாங்க, ஆல் ரெக்கார்டட் இன் கேமராஸ், ஆல் ரெக்கார்டட் இன் கேமராஸ். ஹரி இங்க வாங்க கூப்பிடல. நான் வந்த காரணமே இந்த ஹோட்டலுக்கு நான் டியூட்டி முடிச்சு போயிட்டேன்ல, பார்சல் எடுத்து வந்தேன்ல, என் தங்கச்சி ஒத்தையில இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க போயிட்டு தான் வந்து நிக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. சரிங்க, ஓகேங்க. ஆனா நீங்க அங்க வந்து என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. எங்க உங்களை சொன்ன நீங்க இந்த மாதிரி என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன், ப்ராஸ்டியூட் பண்றீங்கன்னு கேட்டேன். இது மட்டும் இது கேட்டது தப்பு தான். ஓகே ஐ அக்செப்ட், சாரி. இது நான் வேற எதுவுமே நான் சொல்லி உங்களை நான் வேற எதுவும் மிஸ்யூஸ் பண்ண, நான் கை பிடிச்சிருக்கேன் இல்லையே. அது வேற நீங்க நேற்று நீங்க டோர் இது பண்ணி உள்ள வர ட்ரை பண்ணல. நான் உங்களை வெளியே நில்லுங்க ஸ்டே அவே நான் சொன்னேன். உங்களை சொன்னா இல்லையா? குடிக்கலாமா? முதல்ல நீங்க குடிக்கலாமா சார்? அது உங்க ஆபீஸ் நம்பரை யூஸ் பண்ணலாமா சார் கஸ்டமர் கிட்ட பேசுறதுக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? நீங்க மிஸ்டேக் இல்லன்னு நான் சொல்ல, அவங்க காலையில செக் அவுட் ஆயிட்டாங்க. லாஸ்ட் எனக்கு தான் கேள்வி வரும். இப்போ இது உங்களுக்கு கேள்வி வராதா? நேத்து நான் அந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணி சொன்னீங்களே. சரிங்க, அதுக்கு அக்செப்ட் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். So what we can do is we can terminate him as soon as possible. We can. Okay, that's the one thing we can assure you that.
அவங்க வந்து டெர்மினேஷனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு half a day ஆகும் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் 1 day ஆகும்னாங்க, அப்புறம் half a day ஆகும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் மேனேஜர் கிட்ட சொன்னேன், நீங்க அவனுக்கு டெர்மினேஷன் கொடுக்குற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஹெச்ஆர் மேனேஜருக்கு கால் பண்ணி என்கிட்ட ஃபோன் கொடுத்தாங்க. நான் பேசினேன். நான் பேசிட்டு இந்த மாதிரி நீங்க இமீடியட்டா வந்து அந்த டெர்மினேஷன் அவனுக்கு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன், நான் கண்டிப்பா ப்ராப்ளம் பண்ணுவேன்னு நான் சொன்னேன். வித்தின் ஒரு half an hour அந்த டெர்மினேஷன் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, எனக்கும் அதை கொடுத்தாங்க. நான் வீடியோ எடுத்ததான மட்டும்தான் இவ்வளோ தூரம் எங்களால இந்த ப்ராப்ளமை கொண்டு போகவும் முடிஞ்சது. அதுக்காக ஒரு சொல்யூஷனும் கிடைச்சது. நாங்க வீடியோ மட்டும் எடுக்கலன்னா அவங்க வந்து ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டாங்க. வீடியோ எடுத்ததும் கொஞ்சம் கூட எங்களுக்கு ட்ரஸ்டே இல்லாத மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. தென் ஓகே, அடுத்த வாரம் மினிஸ்டர் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கர்டசிக்காக அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. லைக் இப்போ சப்போஸ் மினிஸ்டர் வரலன்னா அவங்க வந்து இதை கண்டுக்க மாட்டாங்க, அப்படிதானே? ஸோ வந்து மினிஸ்டர் வராரு, கேரளா மினிஸ்டர் வராரு எங்களோட இனாகுரேஷனுக்காக, நீங்க வந்து இந்த வீடியோவை இது பண்ணாதீங்க. லைக் ரொம்ப தேர்ட் ரேட்டடா இருந்தது அந்த தாட்டே எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மினிஸ்டர் வராருன்றதுக்காக நாங்க இது பண்ணக்கூடாது. அப்போ உங்க மேல இருக்கிற மிஸ்டேக் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது. ஆக்சுவலா அவங்களோட ரெசார்ட்ல இருக்கிற கேமரா பாத்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே சேர்த்து கவர் பண்ணக்கூடிய ஒரு கேமரா தான் அது. பட் அவங்க வந்து அதை கூட எடுத்து பாக்குறதுக்கு வந்து ரெடியா இல்ல. சோ இதுல இருந்து தெளிவா தெரியுது எல்லாருக்கும் அங்க கண்டிப்பா லிங்க் இருக்கு. அண்ட் வந்து அந்த பையனை வந்து திருப்பி அவங்க வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கும் கண்டிப்பா எடுத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. ஹோட்டலோட பேர் வந்து பீச் ஹவுஸ் வர்க்காலா பை பாமிரா. இது வந்து ஏதோ பெரிய குரூப் நினைக்கிறேன். அது என்னன்னு நீங்க வர்க்காலாக்கு போறீங்க அப்படின்னா கூட ப்ளீஸ் நீங்க இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாதீங்க. லேடிஸ்க்கு சுத்தமா இங்க சேஃபே கிடையாது. ஜென்ஸ் கூட போனாலும் இங்க சேஃபா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் பக்கத்துலயே வந்து ஒரு பீச் இருக்கு. அங்க வந்து அந்த ஃபிஷர்மேன் லோக்கல்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஈஸியா பீச்சுக்குள்ள ஆக்சஸ் பண்ணி உள்ள வந்துடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஒரு கேட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. யார் வேணா ரெசார்ட்டுக்குள்ள வரலாம், யார் வேணா போலாம். லைக் ரொம்ப ரொம்ப நல்லாவே இல்லை. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கூட வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு கிடையாது, அங்க எதுவுமே கிடையாது. யார் வேணா உள்ள வரலாம், யார் வேணா வெளியே போலாம். இப்படிதான் இருந்துச்சு. ஒரு செக்யூரிட்டி இல்லாத ஒரு ரெசார்ட் நான் இப்பதான் பாக்குறேன். ஒரு செக்யூரிட்டி ஒருத்தவங்க கூட இல்ல. டோர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாக்கே ஆகல. அவங்க என்னதான் டெக்னாலஜியா ஒரு டோர் ரெடி பண்ணி வச்சாலும் லாக் ஆகணும்ல, ஆகவே இல்லையே. அண்ட் வந்து டியூட்டி டயத்துல அவங்க குடிக்கிறாங்க. அது வந்து எந்த ரெசார்ட்ல வந்து அப்படி அலோவ் பண்றதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. டியூட்டி டைம்ல அந்த ஸ்டாஃப் வந்து அப்படி ஒரு போதையில இருக்காங்க. கெஸ்ட் கிட்ட வந்து இன்னும் அப்ரோப்ரியேட்டா பிஹேவ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து நான் கேள்விப்படல. இது வரைக்கும் நான் என் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என் லைஃப்ல இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. அண்ட் நாங்க வீடியோ எடுக்கலன்னா இது எதுவுமே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்க அடுத்து வந்து எங்கேயாச்சும் நீங்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரெசார்ட் பீப்புளா இருந்தாலும் சரி நம்பாதீங்க. நீங்க சேஃபா ஒரு ப்ராப்பர் ஐட்னரி போட்டுக்கோங்க. நீங்க சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. நிறைய பேர் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நீங்க கேர்ள்ஸா போனதுனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை, பொண்ணுங்கனாலதான் வந்து இவ்வளவு பிரச்சனை, நீங்க பசங்களை கூட்டு போயிருக்கணும். எல்லாம் கரெக்ட் தான், நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க கேர்ள்ஸா போனோம் தான். நான் அங்க இருக்கிற பையன் வந்து பேச வந்தான். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நார்மலா தான் பேசணும். ஆனா அவன் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணான். சோ ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க மேல பிளேம் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்ன்றத தான் நம்ம யோசிக்கணும். சும்மா எங்க மேல தப்புனா எங்க மேல என்ன தப்புனா நாங்க வந்து ப்ராப்பரா எல்லாத்தையும் முன்னாடியே விசாரிச்சிருக்கணும். நாங்க வந்து கொஞ்சம் லேட்டா யார் என்னன்னு சொல்லி நாங்க வந்து விசாரிச்சோம். அதுதான் எங்க மேல இருக்க மிஸ்டேக்கே தவிர மற்றபடி நாங்க ட்ரிப்புக்கு போனதும் சரி, அங்க போய் இதெல்லாம் பண்ணதும் சரி, எங்களுக்கு அது தப்பா தெரியல. அண்ட் ஆப்வியஸ்லி நிறைய பொண்ணுங்களுக்கும் இது தப்பா தெரியாது. யார் வந்து டர்ட்டி மைண்டோட இருப்பீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து தப்பா தெரியும். பொண்ணுங்களை பிளேம் பண்ணுன்ற மாதிரி தோணும். ஐ பிலீவ் நிறைய பேருக்கு வந்து நாங்க சொல்ற கான்செப்ட் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். பட் கேர்ள்ஸ் நீங்க போறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் சேஃபாவே இருந்துக்கோங்க. பிகாஸ் என்ன ஆனாலும் கடைசியில வந்து பொண்ணுங்களை தான் தப்பு சொல்ற உலகம் இது. இன்னும் இந்த இந்தியாவும் சரி, இன்னும் இந்த எந்த பார்ட் ஆஃப் வேர்ல்டுன்னு சரி இன்னும் மாறவே கிடையாது. நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நமக்கு நல்லது. அதை தான் இந்த வீடியோல நான் சொல்ல வரேன். அண்ட் அந்த ஸ்கூட்டர் ரிலேட்டடான அந்த கிளிப்பும் சரி, இந்த பையன் எங்ககிட்ட பேசினது எல்லாத்தையுமே சரி நான் வந்து ஃபைனலாக அட்டாச் பண்றேன். ப்ளீஸ் நீங்க அதையும் பாருங்க. இந்த வீடியோ வந்து எங்களோட பேச்சு இதோட நாங்க வந்து கம்ப்ளீட் பண்றோம். ப்ளீஸ் சேஃபா இருங்க. சேனலுக்கு வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். லைக் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.